வணக்கம். மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இலங்கையிலும் உலகளவிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பாகத்தான் இன்றைய இந்த காணொளி அமையப்பெறப்போகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கிற போது ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலான பிரச்சனைகள், அதாவது அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் பிற்பாடு சில விடயங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக ஈரானுடைய உச்ச தலைவரான அயத்துல்லா அலி ஹமேனியை கொலை செய்வதற்கான திட்டம் இஸ்ரேலிடம் இருந்ததாக கூட முக்கியமான ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கின்ற காட்ஸ் ஒரு முக்கியமான தகவலை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக சேனல் 13 என்ற ஒரு தொலைக்காட்சி அலைவரிசையில் நேர்காணல் செய்யப்படுகின்ற போது தான் இந்த ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். அவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது, அதாவது நாங்கள் ஹமேனியை ஒழிப்பதற்கு திட்டமிட்டிருந்தோம். அதற்கு அமெரிக்காவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் நாங்கள் சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தோம். ஆனாலும் அவர் ஒரு ஆழமான நிலத்தடிக்கு கீழே இருந்தார். அதனால் அவரை கண்டுபிடிப்பதும் அவரை கொலை செய்வதும் மிக கடினமாக இருந்தது என்று சொல்லியிருக்கின்றார். ஆரம்ப கட்டத்தில் கொல்லப்பட்ட இஸ்லாமிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலாக புதிய தளபதிகள் வந்திருந்தார்கள். அவர்களுடனான தொடர்பை கூட கமேனி துண்டித்திருந்தார். இதனூடாக அவரை இலகுவாக அடைந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இதனால் அவரை கொலை செய்வதற்கு முடியாமல் இருந்தது என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. மேலும் அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது அமெரிக்காவினுடைய விடயம் இல்லாட்டி அமெரிக்காவுடைய ஆதரவு கமேனியை கொள்வதற்கு எந்த விதத்திலையும் தடையாக இருக்கவில்லை என்ற ரீதியில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. எனவே அமெரிக்கா அவரை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லி வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பதான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அந்த செய்தியில் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை. அமெரிக்காவிற்கும் இதற்கும் தொடர்பில்லை. அவர்கள் கூறுவதை நாங்கள் கேட்டுக்கொள்ள மாட்டோம் என்ற ரீதியில் தான் அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பார்க்கிற போது ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டத்தை கைவிட வேண்டும், அணுசக்திகளை தயாரிக்க கூடாது என்ற ரீதியில் தான் தாங்கள் உதவுவதாக கூட அவர் கூறியிருக்கின்றார். அதிக அளவில் அவ்வாறான கருத்துக்களை தான் பதிவு செய்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் அணுசக்திகளில் தயாரிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தாக்குதலுக்கு உதவியதாக கூட அவர் கூறி வந்திருக்கின்றார். இதே நேரத்தில் ஈரான் மீண்டும் அணுசக்தி தயாரிப்பில் ஈடுபடாது என்ற விதத்தில் தான் நம்புவதாக கூட அவர் கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறாக ஈரான் இஸ்ரேல் விடயம் காணப்படுகிற நிலையில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது, குறிப்பாக அண்மை காலமாகவே இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினூடாக நிறைய அரசியல்வாதிகள், முன்னாள் அமைச்சர்கள் இவ்வாறாக பல பேர் விசாரணைகளுக்காக சிஐடியினரால் அழைக்கப்படுவதும், சில பேர்கள் கைது செய்யப்படுவதும், சில பேர் பிணையில் விடுதலை செய்யப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் முக்கியமான ஒரு புள்ளியும் கைதாக இருக்கிறார் என்ற ரீதியில் தகவல் ஒன்று இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜித சேனாரத்ன தான் எதிர்காலத்தில் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் இன்றைய தினம் கடற்றொழில் துறைமுக சட்டப்பூர்வ கூட்டு தாபனத்தினுடைய முன்னாள் தலைவரான உபாலி லியனகே இன்றைய தினம் நீதிமன்றத்திற்கு அழைத்திருந்தார். விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இந்த விசாரணைகளின் அடிப்படையில் தான் ராஜித சேனாரத்ன கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து முற்படுத்துவதாக இன்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜேதுங்க முன்னிலையில் ஆஜரான லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான உபாலி லியனகேவை நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது ஆணைக்குழு அதிகாரிகள் இதனை குறிப்பிட்டிருக்கின்றனர். சட்டப்பூர்வமாக கூட்டு தாபனத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்ட மணல் அகழ்வு திட்டத்தை வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக ஒப்படைத்ததற்காக சந்தேக நபரான உபாலி லியனகே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இதன் மூலம்தான் அரசாங்கத்திற்கு 2.63 மில்லியன் ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. உண்மைகளை பரிசீலித்த தலைமை நீதவான் சந்தேக நபரான உபாலி லியனகேவை தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 3 பிணை பத்திரங்களில் அனுப்புவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். அத்தோடு சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன்
அறிவித்ததுடன் விசாரணையின் முன்னேற்றத்தை செப்டம்பர் 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இப்படியாக நிறைய தகவல்கள் வெளிவந்த விண்ணமே இருக்கிறது. அதன்படி பார்க்கிற போது ஸ்ரீலங்கா விமான சேவையினுடைய தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷவனுடைய மைத்துனருமான நிஷாந்த் விக்ரம்சிங்கவும் இன்றைய தினம் காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் காலையில் வெளியாகி இருக்கிறது. இப்படியாக நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கைதுகள் இடம்பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனை தவிர மேலும் பல செய்திகளையும் இன்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது. இதே நேரத்தில் பிள்ளையான் தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய தினம் வெளியாகி இருந்தது. குறிப்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், அவர் விசாரணைகள் இடம்பெற்றிருக்கிறது என்ற ரீதியில் அண்மைய நாட்களாகவே தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக பிள்ளையான் அவர் அந்த குழு இருந்த இடம் என்று சொல்லப்படுகிற அந்த முகாம், சித்திரவதை முகாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. பிள்ளையான் மீது வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த ஒரு வழக்கில் தான் அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அவர் அந்த கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் என்று சொல்லி கருதப்படுகிற இடம்தான் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விசாரணைகள் எல்லாம் இடம்பெற்று வருகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களிடமும் இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அவர்களும் சில கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் என்ற ரீதியில் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒரு சித்திரவதை முகாமிற்கு அந்த ஒரு பகுதிக்கு இருக்கக்கூடிய மக்கள் அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான சத்தங்கள் எல்லாம் கேட்டது. இவ்வாறு மக்கள் வலிகளை தாங்க முடியாமல் அழுதிருக்கின்றார்கள். இப்படியான குரல்கள் எல்லாம் கேட்டிருக்கிறது என்ற ரீதியில் அங்கே இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பல கோணங்களில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கருணாவும் பிள்ளையானும் புலிகளுடைய காலத்தில் ஒரு சித்திரவதை முகாம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது வெளிக்கந்த முகாம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவரும் பிரிந்ததன் பிற்பாடு முழுக்க அந்த வெளிக்கந்த முகாம் பிள்ளையான் தரப்புகள இதுதான் அந்த அவர்களின் கையில் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த காலகட்டத்தில் பல பேர் இவ்வாறாக கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் பல கோணங்களில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரான பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் தான் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே அவருடைய அந்த கொலை அந்த இடத்துல தான் இடம்பெற்றிருப்பதாக கூட அங்கே இருக்கக்கூடிய சிலர் சாட்சியங்களை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. பேராசிரியர் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கொழும்பில் இருந்த ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் அவர் கடத்தப்பட்டு இவ்வாறாக இந்த முகாமில் சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற ரீதியில் தான் கருத்துக்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இவ்வாறாக கொல்லப்பட்டுள்ளதாக அந்த விசாரணைகளூடாக தெரிய வந்திருக்கிறதாக கூட ஒரு தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது. இது நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக யார் செய்தார்களோ இந்த கொலையை, யார் இதற்கு பின்னணியில் இருந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகத்தான் இருக்கிறது. இந்த முகாமில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம், அவர் மட்டுமன்றி ஏராளமானவர்களும் இவ்வாறு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம்தான் தெரிய வந்திருக்கிறது. எனவே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படுகின்றது. 2005ஆம் ஆண்டு முதல் இந்த முகாம் செயற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் யுத்தம் முடிவடைந்தது பின்னரும் இந்த முகாம் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பகுதி அந்த முகாமிற்கு அருகில விவசாய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அந்த முகாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதி உயரமாக இருந்ததனால அந்த பகுதிகளை ஆய்வு செய்வது இல்லாட்டி அந்த பகுதிகளை விசாரணைக்கு உட்படுத்துவது இலகுவான விடயம்தான் என்ற ரீதியிலையும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உண்மையிலே பொறுத்திருந்து பார்க்கணும் எவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்தில் வெளிவர காத்திருக்கிறது. அதிர்ச்சியூட்டுகின்ற பல விடயங்கள்
வெளிவர காத்திருக்கின்றது. ஒரு பக்கம் பார்க்கிற போது மனித புதைக்குழி விடயம் தொடர்பிலையும் சின்ன பச்சை குழந்தைகள் எல்லாம் எலும்புக்கூடுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் அவ்வாறு ஒரு குழந்தையினுடைய எலும்புக்கூட்டு தொகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குடும்பமாக இவ்வாறாக பல்வேறுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் அந்த அவர்களுடைய எலும்புக்கூட்டு தொகுதி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்கின்ற போது மறுமுனையில் இவ்வாறான செயற்பாடுகள் கடந்த காலங்களில் ஒரு இனத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளேயே இவ்வாறான பாரதூரமான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. இவைகள் தொடர்பிலையும் உண்மையான விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் அனைத்து மக்களுடைய ஒரு கரிசனையாக கூட இருக்கிறது. இதே நேரத்தில் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மேலும் பல விடயங்கள் தொடர்பாக பார்க்கிற போது வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகள் மனநிலையில் வாழ்ந்த சிலர் இன்னும் இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். வடக்கு கிழக்கில் காணி பிடிவிப்பு மற்றும் ராணுவ முகாம் அகற்றுவது தொடர்பில் அரசு தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை அவர் தெரிவித்தார். இதன் போது மேலும் அவர் கருத்து வெளியிடுகின்ற போது புலிகளின் நிகழ்ச்சி நிரல்கள் குறித்து கனவு காணும் கூட்டம் ஒன்று இன்னும் இருக்கின்றது. அனைத்து மக்களும் அல்ல, புலிகளின் உறுப்பினர்களாக இருந்த 35,000 பேரில் 7 அல்லது 8,000 பேர் இருக்கலாம். புலிகளுக்கு ஆதரவு அளித்த அரசியல்வாதி இருக்கின்றனர். அத்துடன் புலிகளை மீண்டும் எழுச்சி பெற வைக்க முடிந்த அனைத்தையும் செய்யும் டயஸ்பொரா கூட்டம் ஒன்று உள்ளது. இவ்வாறான அச்சுறுத்தல்கள் இருக்கும் போது யுத்தமுற்று உருவான பின்பு இராணுவ முகாம்களை நிறுவுவது தொடர்பில் சிந்திக்காமல் முன்னதாகவே தூர நோக்குடன் பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படாதவாறு இராணுவ முகாம்கள் நிறுவப்பட வேண்டும். யாழ்ப்பாணத்தில் உள்ள பாதுகாப்பு பலவீனப்படுத்தினால் அது யாழ்ப்பாண மக்களுக்கு தான் சரியில்லை. அங்குள்ள மக்களே அதனை பற்றி சிந்திக்க வேண்டும். மனிதர்களை கொலை செய்து ஆபாகன்ற பாதாள கும்பல் அங்கு இருந்தது. இந்தியாவில் இருந்து கேரளா, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகிறது. அது மட்டுமன்றி பாதுகாப்பு வீதி தடைகளை அகற்றினால் தெற்கிலிருந்து கொலைகளை செய்துவிட்டு பாதாள குழுக்கள் வடக்கிற்கு ஊடுருவக்கூடும். அரசியல் லாபத்திற்காக சில அரசியல்வாதிகள் இராணுவ முகாம்களை அகற்றுவதை தெரிவித்தாலும் ஒரு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பு முகாம்கள் இருப்பதற்கு விருப்பப்படுகின்றனர். சிங்கப்பூர் மற்றும் சுவிட்சர்லாந்தில் இருக்கும் நிலை இங்கு இல்லை என்பதை புரிந்து கொண்டு தற்போதுள்ள ஆட்சியாளர்கள் செயல்பட வேண்டும் என்று சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான விடயங்கள் தான் இன்றைய நாளில் இடம்பெற்றது. மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.